ஒரே ஒரு ஆமென் தான் கேட்குது. ஹல்லேலூயா. ஆமென். தேவனை நம்ம எதுக்காக அங்கே வந்திருக்கோம் என்றால், தேவனை முழு உள்ளத்தோடும் முழு பலத்தோடும் நம்மை ஆராதிக்க வந்திருக்கிறோம். ஆமென். ஆராதனைக்கு வருவதற்கு முன்னாடி ஒரு சில காரியங்கள் இருக்கிறது. நம்ம எப்படி எல்லா இடத்துக்கும் போகும்போது ஒரு ஆயத்தமாக போகிறோமோ, ஒரு வேலைக்கு போகும்போது, ஒரு ஸ்கூலுக்கு போகும்போது, காலேஜுக்கு போகும்போது எல்லா இடத்துலையுமே ஒரு ஆயத்தம் இருக்கும். நம்ம இப்போ ஸ்கூலுக்கு வந்து ஒரு ஷார்ட்ஸோ இல்லை ஒரு மாதிரி ட்ரெஸ் பண்ணி போக மாட்டோம். இப்போ ஒரு பெரிய ஒரு மீட்டிங்க்கு போகிறோம் அப்படின்னா ஒரு கோட் சூட் போட்டு டை போட்டு அதுக்கான ஆயத்தம், அதுக்கான என்ன அலங்காரம் பண்ணணுமோ எல்லா அலங்காரத்தோடு நம்ம போவோம். ஸோ தேவனை ஆராதிக்க வரும்போது சில காரியங்கள் இருக்கிறது. தேவன் எதிர்பார்க்கிறது ஆராதனைக்கு முன்னாடி சில காரியங்கள். தேவன் பரிசுத்த அலங்காரத்தோடு கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள் என்று வசனம் சொல்லுகிறது. ஆமென். தேவன் நம்மை அலங்கரிப்பது பரிசுத்த அலங்காரத்தோடு அவரை தொழுது கொள்ள வேண்டும். அவரை தாழ்மையோடு பணிந்து குனிந்து நம்மளோட பாவங்கள் எல்லாம் அறிக்கையிட்டு நம்முடைய இருதயத்தை தூய்மையாக வைத்து கொண்டு தான் தேவனை ஆராதிக்க முடியும். இல்லை என்றால் உங்களால் அந்த ஆராதனை எடுத்துக்கொண்டு போக முடியாது. நம்முடைய ஆராதனைகள் எப்படி இருக்குன்னா தூபம் போல இருக்கிறது. அது மகா பரிசுத்த ஸ்தலத்துக்கு வர வேண்டும் என்றால் நம்மை நாமே தகுதிப்படுத்தி கொண்டு இந்த ஆராதனையில் முழு உள்ளத்தோடும் முழு பலத்தோடும் தேவனத்தில் அன்பு கூறும்போது அந்த உள்ளத்தில் இருக்கிறது வருகிற ஒரு ஆராதனையை தேவன் சுகந்த வாசனை நுகர்வார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நம்ம ஒன்னே ஒன்று மாத்திரம் பண்ண போகிறோம். தேவனை ஆராதிக்க போகிறோம். எப்படி ஆராதிக்க போகிறோமா? முழு உள்ளத்தோடும். யோவான் 4:24 இப்படியாக சொல்லுகிறது, தேவன் ஆவியா இருக்கிறார், அவரை தொழுது கொள்ளுகிற யாவரும் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும். ஆவியோடும் உண்மையோடு இருக்க வேண்டும். நம்ம பொய்யாக மாம்சத்தினால் அல்ல, ஆவியோடும் தேவனை தொழுது கொள்ள வேண்டும். ஸோ உங்கள் மாம்சத்துக்கான காரியங்கள் ஏதாவது இருந்தால் எல்லாத்தையும் ஒதுக்கி வைத்து விட்டு தேவனை முழு உள்ளத்தோடு ஆராதிக்கும் போது தேவனுடைய பிரசன்னத்தினால் நீங்கள் மூடப்படுவீங்க. அது எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென். இந்த வேளையில கூட ஆராதிப்பேன், நான் ஆராதிப்பேன், ஆண்டவர் இயேசுவை நான் ஆராதிப்பேன் என்ற பாடலை பாடி தேவனை மகிமைப்படுத்துவோம். ஆராதிப்பேன், நான் ஆராதிப்பேன், ஆண்டவர் இயேசுவை ஆராதிப்பேன், ஆராதிப்பேன், நான் ஆராதிப்பேன், ஆண்டவர் இயேசுவை ஆராதிப்பேன். வல்லவரே வல்லவரே உம்மை ஆராதிப்பேன், நல்லவரே உம்மை ஆராதிப்பேன், வல்லவரே உம்மை ஆராதிப்பேன், நல்லவரே உம்மை ஆராதிப்பேன். ஆராதிப்பேன் நான் ஆராதிப்பேன், ஆண்டவரே இயேசுவை ஆராதிப்பேன், 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 நான் ஆராதிப்பேன், ஆண்டவரே இயேசுவை ஆராதிப்பேன், பரிசுத்த உள்ளத்தோடு ஆராதிப்பேன், பணிந்து குனிந்து ஆராதிப்பேன், பரிசுத்த உள்ளத்தோடு ஆராதிப்பேன், பணிந்து குனிந்து ஆராதிப்பேன், ஆராதிப்பேன், நான் ஆராதிப்பேன், ஆண்டவரே இயேசுவை ஆராதிப்பேன், ஆராதிப்பேன், நான் ஆராதிப்பேன், ஆண்டவரே இயேசுவை ஆராதிப்பேன், ஆவியிலே உம்மை ஆராதிப்பேன், உண்மையிலே உம்மை ஆராதிப்பேன், ஆவியிலே உம்மை ஆராதிப்பேன், உண்மையிலே உம்மை ஆராதிப்பேன், ஆராதிப்பேன், நான் ஆராதிப்பேன், ஆண்டவரே இயேசுவை எல்லாரும் சொல்லுவோமா? ஆராதிப்பேன், நான் ஆராதிப்பேன், ஆண்டவரே இயேசுவை ஆராதிப்பேன், தூதர்களோடு ஆராதிப்பேன், ஸ்தோத்திர பலியோடு ஆராதிப்பேன், தூதர்களோடு ஆராதிப்பேன், ஸ்தோத்திர பலியோடு ஆராதிப்பேன், ஆராதிப்பேன், நான் ஆராதிப்பேன், ஆண்டவரே இயேசுவை ஆராதிப்பேன், ஆராதிப்பேன், நான் ஆராதிப்பேன், ஆண்டவரே இயேசுவை ஆராதிப்பேன். கொலோசியர் 3:16-17 இப்படியாக சொல்லுகிறது, சங்கீதங்களினாலும் கீர்த்தனைகளினாலும் ஞான பாட்டுகளினாலும் ஒருவருக்கு ஒருவர் போதித்து புத்தி சொல்லிக் கொண்டு உங்கள் இருதயத்திலே கர்த்தரை பக்தியுடனே பாடி வார்த்தையினாலாவது
கிரியையினாலாவது நீங்கள் எதை செய்தாலும் அதை எல்லாம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் செய்து அவர் முன்னிலையாக பிதாவாகிய தேவனை ஸ்தோத்தரியுங்கள். ஆமென். நம்ம என்ன பண்ண போறோம்னா வார்த்தையினால நம்ம பாடுறது, கிரியையினால கரங்களை தட்டி சங்கீதங்களாலும் பாடி, அதை எப்படி பாட வேண்டுமா? பக்தியோடு. 16ஆம் வசனத்தில் இப்படியாக சொல்லுகிறது, அதை பக்தியோடு பாடி, பக்தினா உள்ளத்தில் ஆவியில் உண்மையாக இருந்து அதை முழு பக்தியோடும் பாடும்போது தேவன் அதை அங்கீகரிக்கிறார். இந்த ஸ்தோத்திர பலியில தேவன் பிரியப்படுகிறார். வேதம் சொல்லுகிறது, ஸ்தோத்திர பலியில இடுகிறவன் தேவனை மகிமைப்படுத்துகிறான் என்று. உங்களுடைய உதடுகளின் கண்ணிகளாகிய ஸ்தோத்திர பலிகளினால ஒரு விஷயம் கூட தேவன் உங்களுக்கு செய்த நன்மைகளை நினைத்து அவரை ஆவியில பரிசுத்தத்தோடு ஸ்தோத்திர பலிகளோடு அவரை ஆதரிப்போமா? தூதர்களோ ஆராதிப்பேன், ஸ்தோத்திர பலியோடு ஆராதிப்பேன், தூதர்களோடு ஆராதிப்பேன், ஸ்தோத்திர பலியோடு ஆராதிப்பேன், ஆராதிப்பேன், நான் ஆராதிப்பேன், ஆண்டவரே சுவை ஆராதிப்பேன், ஆராதிப்பேன், நான் ஆராதிப்பேன், ஆண்டவரே சுவை ஆராதிப்பேன், காண்பவரே
எல்லாம் சொல்லுவோமா? நீயோ கரங்களை தட்டி துதித்துக் கொண்டீரு, நீயோ கரங்களை தட்டி துதித்துக் கொண்டு, கரங்களை அசைத்து, நீயோ கரங்களை அசைத்து துதித்துக் கொண்டீரு, நீயோ கரங்களை அசைத்து துதித்துக் கொண்டீரு, நீயோ கரங்களை உயர்த்தி துதித்துக் கொண்டீரு, நீயோ கரங்களை உயர்த்தி துதித்துக் கொண்டீரு. தேவனை மகிமைப்படுத்துவோமா? எல்லா கரங்களை தட்டி ஒரு விசை கூட எல்லா துதியும் எல்லா கனமும் அவருக்கு மாத்திரமே. துதிக்கும் பொழுது தேவனுடைய மகிமை நம்ம மத்தியில் இறங்குகிறது. ஒரு விசை கூட ஆண்டவரே என்னை உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறப்பா, என்னை உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். நம்ம எல்லாரும் ஒரு களிமண்ணா இருக்கிறோம். அந்த குயவன் கிட்ட நீங்க எப்பொழுது உங்கள் வாழ்க்கையை ஒப்பு கொடுக்குறீங்களோ அப்பொழுது தேவன் இந்த பாத்திரத்தை, இந்த களிமண்ணான உங்களை அவர் எடுத்து பயன்படுத்துவார், அதை நிரப்புவார், அதை அநேகருக்கு பயன்படுத்துவார். அந்த பாத்திரத்திலிருந்து நிரம்பி வழிகிற ஒரு அபிஷேகம் அநேகருக்கு அது ஆசீர்வாதமா இருக்கும். அது முதலாவது காரியம், நீங்கள் உங்களை தேவனுக்கு முன்பாக அர்ப்பணிக்க வேண்டும். ஒரு அர்ப்பணிப்பு தேவன் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். அநேக வாலிபர்கள் மத்தியில் இருக்கிறீங்க. வேதம் சொல்லுகிறது எல்லாவற்றையும் அனுபவிக்க உங்களுக்கு அதிகாரம் உண்டு. நீங்க எதை வேணா அனுபவிக்கலாம், ஆனால் ஒன்றும் உங்களுக்கு தகுதியாயிராது. You are the king of child. நீங்க தேவன் ராஜரீகமான தேவ கூட்டம், நீங்க ஒரு பரிசுத்த ஜாதி. உங்களுக்கு இது தகுதியே கிடையாது. இந்த உலகத்தில் இருக்கிற காரியங்கள் உங்களுக்கு தகுதியே கிடையாது. ஆனால் எல்லாவற்றையும் அனுபவிக்க உங்களுக்கு அதிகாரம் உண்டு. வேதம் சொல்லுகிறது, இப்படியாக சொல்லுகிறது, எல்லாவற்றையும் அதையும் அனுபவிக்க உங்களுக்கு அதிகாரம் உண்டு. ஆனால் ஒன்றும் உங்களுக்கு தகுதியாயிராது. ஆனால் ஒன்றுக்கும் நீங்கள் அடிமைப்படவும் வேண்டாம். எப்பொழுது நீங்கள் தேவனுடைய கரத்துல உங்களை கொடுக்கிறீங்களோ அப்ப இந்த உலகத்துக்கான காரியங்கள் நீங்க அடிமைப்பட மாட்டீங்க. ஒரு நிமிடம் எடுத்துக்கொண்டு, ஆண்டவரே எனக்குள்ள இந்த காரியங்கள் இருக்கு, நான் எனக்கு களிமண்ணாக உங்க கடத்துல ஒப்பு கொடுக்குறேன்ப்பா. எத்தனையோ காரியங்களை உமக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்திருந்தால், உமக்கு பிரியமில்லாத காரியங்களை இடத்துக்கு போயிருந்தால் தேவன் இந்த சந்தர்ப்பத்தை கொடுக்கிறார். அந்த குயவன் கிட்ட, ஆண்டவரே நான் என்னை வெறுமை ஆக்குகிறான், ஆண்டவரே என்னை எடுத்து பயன்படுத்துங்கப்பான்னு ஒரு வார்த்தை சொன்னீங்கன்னா போதும், ஆவலா இருக்கிறார். அவர் ரெடியா வெயிட் பண்ணி கொண்டிருக்கிறார். நீங்க எப்பொழுது இந்த கெட்ட குமாரன் போல, இந்த இலை குமாரனை போல எப்பொழுது தேவனிடத்தில் வருவீங்க என்று ஆண்டவர் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். குயவனே குயவனே படைப்பின் காரணரே, கண்ணோக்கி பார்த்திடுவே. சொல்லுங்க, குயவனே குயவனே படைப்பின் காரணரே, களிமண்ணான என்னையுமே கண்ணோக்கி பார்த்திடுவே. வெறுமையான பாத்திரம், வெறுமையான பாத்திரம் நான் வெறுத்து தள்ளாமலே, நிரம்பி வழியும் பாத்திரமாய் விளங்க செய்திடுமே. வெறுமையான பாத்திரம் நான் வெறுத்து தள்ளாமலே, நிரம்பி வழியும் பாத்திரமாய் விளங்க செய்யுங்கப்பா, விளங்க செய்திடுமே. வேதத்தில் காணும், வேதத்தில் காணும் பாத்திரமாய் இயேசுவை போற்றிடுமே. என்னையும் எல்லாரும் சொல்லுங்க, என்னையும் அமித பாத்திரமாய் வணைந்து கொள்ளுங்கப்பா, வணைந்து கொள்ளுமே. காணும் பாத்திரமெல்லாம் இயேசுவை போற்றிடுமே, இயேசுவை போற்றிடுமே. என்னையும் அவ்வித பாத்திரமாய் வணைந்து கொள்ளுமே.
உங்களை எப்பொழுது வெறுமையாக்குகிறீர்களோ தேவன் அதில் பிரியமா இருக்கிறார். கரங்களை வைத்து சொல்லுவோமா? உகந்த காணிக்கையாய் ஒப்பு கொடுத்தேனையா. நீங்க மாத்திரம் சொல்லுவீங்களா? உகந்த காணிக்கையாய் ஒப்பு கொடுத்தேனையா. சுகந்த வாசனையா சுகந்த வாசனையா கரங்களை தட்டி ஆண்டவருக்கு மகிமைப்படுத்தும். தேவன் இந்த ஆராதனையில பிரியமா இருக்கிறார். அவர் சுகந்த வாசனையா இந்த ஆராதனை உகந்து கொண்டிருக்கிறார். எப்பொழுது நீங்கள் உங்களையே உகந்த காணிக்காய் தேவனுக்கு அர்ப்பணித்தீங்களோ அந்த வாசனையை தேவன் சுகந்த வாசனை நுகர்கிறார். இன்னைக்கு உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு செய்தியை அருமையான சகோதரி ஜூலியட் ஃப்ரீமன் அவர்கள் நம்முடைய மத்தியில் கொண்டு வந்திருக்கிறாங்க.
எனவே அவர்கள் இப்பொழுது உங்களுக்கு கர்த்தருடைய வார்த்தையை கொண்டு வருவாங்க. நல்ல ஒரு டீச்சர், கண்டிப்புள்ள டீச்சர். அன்பு எங்கே இருக்கோ அங்கே தான் கண்டிப்பு இருக்கும். அல்லேலூயா. உங்கள் மேலே உங்களை நேசித்து நீங்களாம் நல்ல பிள்ளைகளாக வளரணும், ஆண்டவருக்குள்ளே நல்லா வளரணும்னு சொல்லி தான் அவங்க மெசேஜே ரொம்ப கண்டிப்பான மெசேஜாக இருக்கும். அதே நேரத்தில் அவங்க ஸ்கூல்லையும் அப்படி தான் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருப்பாங்களாம். அதனால தான் ஒவ்வொரு வருஷமும் சொல்லுவாங்க, பாஸ்டர் என்னுடைய கிளாஸில் மேக்ஸில் சென்ற பிள்ளைகள் எல்லாருமே நல்ல மதியம் பாஸ் பண்ணாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. எனவே அப்படிப்பட்ட கிருபை பெற்றவங்க, கர்த்தருடைய வார்த்தைகளை சொல்வதிலும் நல்ல அழகாக பகுத்து போதிக்கக்கூடியவங்க. எனவே இந்த அருமையான சகோதரர் இன்றைக்கு உங்கள் மத்தியில் கர்த்தருடைய வார்த்தைகளை கொடுக்க போகிறாங்க. கரங்களை தட்டி அவர்களை நம்ம உற்சாகத்தோடு கூட வரவேற்கலாமா? ஒரு பிரைஸ் லார்ட். ஹல்லேலூயா. ஒரு சின்ன ப்ரேயர் சொல்லலாமா? எங்களை நேசிக்கிற எங்கள் நல்ல தகப்பனே, இந்த அருமையான நாளுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த ஆராதனைக்கு அழைத்து கொண்டு வந்த ஒவ்வொருவருக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்கள் மீது அன்பு வைத்து எங்களை இந்த இடத்துக்கு அழைத்து கொண்டு வந்திருக்கிறீர். நீர் பேசுகிற தெய்வம், நீர் பேசாத கல்லோ மரமோ அல்ல. உம்முடைய வார்த்தைகள் எங்களை உணர்வுள்ளதாய் மாற்றட்டும். உம்முடைய வார்த்தைகள் எங்களுக்கு நேராக எச்சரிப்பாய் கடந்து வரட்டும். உம்முடைய வார்த்தைகள் ஆத்துமாவிலே, சரீரத்திலே, ஆவியிலே தொய்ந்து போயிருக்கிற ஒவ்வொருவரையும் உயிர்ப்பிக்கத்தக்கதாய் கடந்து வரட்டும். உம்முடைய ஆளுகைக்கு எங்களை முற்றிலும் முழுவதும் ஒப்பு கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிற எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். எத்தனை பேர் இங்கே கிளாஸ் ரெப்ரசன்டேட்டிவா, இல்லை காலேஜில், ஸ்கூலில், இல்லை வேலை செய்கிற இடத்துல இருக்கிறீங்க, லீடராக இருந்திருக்கிறீங்க? இருந்தது இல்லையா? கை தூக்குங்க. நான் கொஸ்டின் கேட்குறேன், நீங்கள் ஏன் கை தூக்காமல் இருக்கிறீங்க? லீடர், கிளாஸ் லீடரா? வெரி குட். இங்கே கை தூக்குங்க. திரும்ப நான் பார்க்கலையே. தூக்குங்க. 1 2 3 4 5 6. இப்போ இருக்கிறீங்களா? இருந்தீங்க. அவங்களுக்கு எல்லோரும் கிளாப் கொடுத்துருங்க. யாருக்காவது இன்னுமேல் இருக்கணும்னு ஆசையாக இருக்கா? கிளாஸில் இல்லை, காலேஜில் இல்லை, ஒரு ஃபீல்டில் ஒரு லீடரா? இல்லையா? இல்லையா? அப்படி இருக்கக்கூடாதே. வசனம் என்ன சொல்லுது? என் நாமத்தை அறிந்திருக்கிறவளுக்கு கம்ப்ளீட் பண்ணுங்க. சொல்லுங்க. என் நாமத்தை அறிந்திருக்கிறவர்களுக்கு, யூத்து தான் சொல்லணும். பெரியவங்களுக்கெல்லாம் அந்த வசனம் தெரியும், உங்களுக்கும் தெரியும். சொல்லுங்க. தெரியாதா? சரி. என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியால், நான் தப்பா சொல்லிட்டனோ? அறிந்திருக்கிறபடியால் அவனை உயர்ந்த அடைக்கலம். உயர்ந்த அடைக்கலம்னா ஷெல்டர் இல்லை, நாட் ஓன்லி ஷெல்டர். சரியா? ஒர்க்காக இருக்கலாம், நம்மளுடைய பொசிஷனாக இருக்கலாம், அப்படி தானே? எது நம்மளுடைய ஃப்யூச்சராக இருக்கலாம், அப்படி தானே? நம்ம ஒரு உயர்ந்த ஒரு ஸ்தானத்தில் இருக்குது. இது கர்த்தருடைய வாக்கு தத்துவம். அவர் வாக்கு தத்துவத்தை நம்ம ஆசைப்பட்டால் தானே அதுக்கு போக முடியும், அதை பெற்றுக்கொள்ள முடியும், அப்படி தானே? அதனால் நீங்கள் இனிமேல் காலேஜில் இல்லை, ஸ்கூலில் இல்லை, ஃப்யூச்சரில் ஒரு நல்ல ஸ்தானாதிபதியாக நீங்கள் இருக்க போகிறீங்க, அப்படி தானே? கர்த்தருக்கு சித்தமான ஃபீல்டில் உங்கள் எல்லாரையும் கர்த்தர் எப்படி வைக்க போகிறாரு? உயர்ந்த இடத்துல வைக்க போகிறாரு. ஆமேன். நான் சொல்லி முடிக்கிறதுக்கு முன்னாடியே நீங்கள் சொல்லியிருக்கணும். ஆமேன், ஆமேன். சரியா? ஏன்னா நம்ம அதை விரும்பினாதான் நமக்கு அது கிடைக்கும். நீதிமான் விரும்புகிற காரியம் அவனுக்கு கொடுக்கப்படும். எப்படி? நீதிமான் விரும்புகிற காரியம் அவனுக்கு கொடுக்கப்படும். சரியா? சரி. அந்த லீடராக இருந்தீங்கல்ல, எதை பார்த்து உங்கள் டீச்சர் உங்களை லீடராக வச்சாங்க? கொஞ்சம் சொல்லுங்கள். சும்மா சொல்லுங்கள். இப்போ நானும் கிளாஸில் ஒரு லீடரை வைப்பேன்னா எனக்கு தெரியும் நான் இதை வச்சு பிள்ளைங்களை செலக்ட் பண்ணுவேன் அப்படின்னு. உங்ககிட்ட என்ன டேலண்ட் இருந்தது, டீச்சர் உங்களை லீடராக வச்சாங்க? சும்மா வச்சுட்டாங்களே, இந்த ஓட்டு போட்டு எடுத்தாங்களோ? அப்படியா? வழக்கமாக நம்ம எப்படி ஒரு கிளாஸில் ஒரு லீடர் வைக்கிறோம் அப்படின்னா,
அந்த லீடர் வந்து எப்படி இருக்கணும், எப்படி நம்ம எதிர்பார்ப்போம் சொல்லுங்களேன். ஸ்கூலில் இப்போ நான் ஒரு லீடர் வைக்கிறேன்னா நான் படிக்கிற பிள்ளைங்களெல்லாம் வைக்க மாட்டேன். அவன் சொன்னால் எல்லாரும் பயப்படணும். அவன் எழும்பி நின்னாலே இங்கே யாரும் பேசக்கூடாது. அப்படி தானே? கிளாஸ் கண்ட்ரோல் தான் முதல்ல முக்கியம். இப்படி தான் பார்த்து லீடராக வைக்கிறது. டீச்சர் வரலைன்னா கூட அந்த கிளாஸை மேனேஜ் பண்ணுறதுக்கு அவனுக்கு ஒரு திறமை வேணும். ஆக எதை பேஸ் பண்ணி வைக்கிறோம்? எதை? திறமை, ஸ்கில். அப்படி தானே? அதை பேஸ் பண்ணி தான் இந்த உலக பிரகாரமாக லீடரெல்லாம் இருக்கிறோம். சரியா? சரி, எல்லோரும் எடுங்க. யாத்ராகமம் 18:21. யாத்ராகமம் 18:21. பொருளாசை வெறுக்கிறவருமான திறமையுள்ள மனிதரை தெரிந்து கொண்டு அவர்களை 1000 பேருக்கு அதிபதிகளாகவும் 100 பேருக்கு அதிபதிகளாகவும் 50 பேருக்கு அதிபதிகளாகவும் 10 பேருக்கு அதிபதிகளாகவும் ஏற்படுத்தும். இது வசனம் படிச்சிருக்கிறீங்களா? இதுக்கு முன்னாடி யாராவது படிச்சிருக்கிறீங்களா? சரி, இது வந்து யார்கிட்ட சொன்னது? மோசேயின் மாமன் மோசேக்கு சொன்னது. சரியா? எந்த டைமில் அவர் அதை சொல்கிறாருன்னா, மோசேக்கிட்ட வந்து இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாம் நியாயம் விசாரிக்கிறதுக்கு வராங்க. அப்படி தானே? வரும்போது மோசே ஒருவராக தான் நின்று எல்லாத்தையும் காலையிலேருந்து இரவு வரைக்கும் அதை விசாரித்து சொல்கிறார். அப்போ இந்த காரியம் உமக்கு ரொம்ப கடினமோ, உம்மால் முடியாத பாரமாக இருக்குன்னு சொல்லி அந்த எத்திரோ அவருடைய மாமன் வந்து மோசேக்கு ஒரு அட்வைஸ் கொடுக்குறார். நீயா ஒரு ஆளாக பண்ணாத, எத்தனை பேருக்கு அதிபதிகள் எப்படி ஸ்டார்ட் ஆகுது, எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுது, நம்பர் சொல்லுங்கள். ஃபஸ்ட்டு 1000 பேருக்கு அதிபதிகளாகவும், அப்புறம் 100 பேருக்கு அதிபதிகளாகவும், 50 பேருக்கு அதிபதிகளாகவும், 10 பேருக்கு அதிபதிகளாகவும் ஏற்படுத்தும். உங்களையும் கர்த்தர் அப்படின்னு செய்ய போகிறாரு, மாற்ற போகிறார். ஆமென், ஆமென். யூத் எல்லாம் இன்னும் கையை தூக்கி சொல்லலை. 10 பேர் இல்லை, 50 பேர் இல்லை, 100 பேர் இல்லை, 1000 பேர் இல்லை, ஒரு பட்டணத்துக்கே அதிபதியாக கர்த்தர் உங்களை என்ன செய்வார்? மாற்ற விரும்புகிறார். விருப்பம் உள்ளவங்கெல்லாம் ஆமென் சொல்லுங்க. ஆமென். சரியா? சரி, இதில் என்ன குவாலிஃபிகேஷன் ஃபஸ்ட்டு கொடுத்துருக்குறாங்க? ஜனங்கள் எல்லாருக்குள்ளும் தேவனுக்கு பயந்தவர்களும். அடுத்து நெக்ஸ்ட்டு உண்மை உள்ளவர்கள். கடந்த அக்டோபர் மாதத்தில் நான் அந்த உண்மையை பற்றி தான் உங்ககிட்ட பேசினேன், ஞாபகம் இருக்குது. அப்படி தானே? இன்றைக்கி வந்து நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் சொல்லுங்கள்? தேவனுக்கு பயந்தவர்கள். நம்ம ஒரு ஆனரபிள் போஸ்ட்டுக்கு போகணும்னா நம்மக்கிட்ட என்ன இருக்கணும்? என்ன இருக்கணும்? பயம் இல்லை, தேவனுக்கு பயப்படுகிற பயம். சரியா? தேவனுக்கு பயப்படுகிற பயம் இருந்தால் கர்த்தர் நம்மளை என்ன செய்வார்? ஒரு நல்ல ஸ்தானத்துக்கு நம்மளை கொண்டு வருவார். சரியா? அந்த விசுவாசம் இருக்கா உங்களுக்கு? இருக்கா? யாரெல்லாம் கர்த்தருக்கு பயப்படுறீங்க? கர்த்தருக்கு பயப்படுறவங்களாம் கை தூக்குங்க. இன்னும் நிறைய கை உயரவே இல்லை. இப்படி தான் இருக்குது. கைனா இப்படி கை தூக்குறதுன்னா எப்படி தூக்கணும்? நல்லா ஸ்ட்ரெச் பண்ணுங்க பார்ப்போம். நல்லா. ஓகே, எல்லாருக்கும் கர்த்தருக்கு பயப்படுற பயம் இருக்குது. ஓகே, வெரி குட். அப்போ கர்த்தர் உங்களை இந்த வார்த்தையின்படி என்ன செய்வார்? ஆசீர்வதிப்பார். சரியா? தேவனுக்கு பயப்படுற பயம்னா என்னது? வெரி குட். தீமையை வெறுப்பதே கர்த்தருக்கு. நான் இன்றைக்கி கொண்டு வந்திருக்க எல்லா வசனங்களுமே உங்களுக்கு நல்லா ஃபெமிலியரான வசனங்கள் தான். இந்த டாப்பிக்கை பார்த்தாலே உங்களுக்கு நிறைய வசனங்கள் உங்கள் மனசுக்குள்ளே வந்திருக்கும். நிறைய படிச்சிருக்கிறோம் நம்ம. அப்படி தானே? சங்கீதத்தில், ப்ராவர்ப்ஸில் நம்ம என்ன செஞ்சுருக்கிறோம்? நிறைய வசனங்கள் இந்த பயத்தை பற்றி, தேவனுக்கு பயப்படுகிற பயத்தை பற்றி நம்ம படிச்சிருக்கிறோம். அதனால் நீங்கள் வந்து அதில் இருக்கிறோமா, நம்மக்கிட்ட அந்த பயம் இருக்கா, அப்படிப்பட்ட பயம் இருந்ததுன்னா நம்ம எப்படி இருக்க போகிறோம் அப்படிங்கிறது தான் நம்ம இன்றைக்கி தியானிக்க போகிறோம். சரி? சரி. ஆக தேவனுக்கு பயப்படுகிற பயம்னா என்னது? தீமையை வெறுப்பதே கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் அப்படின்னு நீதிமொழிகள் 8:13 சொல்லப்பட்டிருக்கு. சரியா? நோட் பண்ணிக்கோங்க. வேர்ஸ் மட்டும் நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. சரி, ஆண்டவருக்கு கண்டிப்பாக பயப்படணுமா? சொல்லுங்கள். பயப்படணுமா?
அது அப்படி ஏதாவது இருக்கா? ஏன் பயப்படணும் சொல்லுங்க. ஏசாயா 8:13 எடுங்களேன். ஏசாயா 8:13. தமிழ் பைபிள் வச்சுருக்கிறீங்களா? இங்கே கேர்ள்ஸ் தமிழ் பைபிள் வச்சுருக்கிறீங்களா? ஆமாம், மாற்றி மாற்றி எனக்கு வாசிக்கணும். ஏசாயா 8:13. பரிசுத்தம் பண்ணுங்கள், அவரே உங்கள் பயமும் அவரே உங்கள் அச்சமுமாய் இருப்பாராக. அச்சமுமாய் இருப்பாராக. கேர்ள்ஸ் சைடில் யாராவது ஒரு ஆள் சத்தமாக வாசிங்க பார்ப்போம். கர்த்தரையே பரிசுத்தம் பண்ணுங்கள், அவரே உங்கள் பயமும் அவரே உங்கள் அச்சமுமாய் இருப்பாராக. இதில் யாரை பரிசுத்தம் பண்ணணும்? சேனைகளின் கர்த்தரை பரிசுத்தம் பண்ணணும். அவர் தான் யாரை நமக்கு எப்படி இருக்கணுமா? அவரே சொல்லுங்க, வார்த்தையை சொல்லுங்க. அவரே உங்கள் பயமும் அவரே உங்கள் அச்சமுமாய். அச்சம்னாலும் பயம்தானே, அப்படி தானே? ஆமாம், பயத்தில் இன்னொரு இதுதான் அச்சம். ஆக நம்ம கர்த்தருக்கு தான் என்ன செய்யணும்? பயப்படணும். கர்த்தர் தான் நமக்கு எப்படி இருக்கணும்? அவரை ஒருத்தருக்கு பயந்தால் போதும், நமக்கு எல்லாமே என்னவாகும்? ஆமாம், எல்லாமே ஆசீர்வாதமாக மாறும். சரியா? பயப்படுறீங்களா? பயப்படுவோமா? பயப்பட்டுட்டு இருக்கிறோமா? அப்படி இருந்தால் இந்த சத்தமெல்லாம் வராதே. அவருடைய ஆலயத்தில் அவர் இடத்துல அவரை ஆராதிக்க வந்திருக்கிறீங்க. நீங்கள் எவ்வளோ உற்சாகமாக காணப்படணும். அப்படி தானே? ஆமாம் தானே? ஆமாம் தானே? தேவ் சரி, ஓகே. கர்த்தருக்கு பயப்படுறது வேதம் எப்படி நமக்கு சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய வசனம் இருக்குது. நான் ஒரு சில வார்த்தைகள் மட்டும் சொல்கிறேன். நீதிமொழிகள் 19:23. கேர்ள்ஸ் சைடில் ஒரு ஆள் வாசிங்க. நீதிமொழிகள் 15:33. பாய்ஸ் சைடில் ஒரு ஆள் வாசிங்க. 19:23. தீமை அவனை அணுகாது. கர்த்தருக்கு பயப்படுதல் எப்படியா? ஜீவனுக்கு ஏதுவானது. கர்த்தருக்கு பயப்படுதல் எப்படி? ஜீவனுக்கு ஏதுவானது. அந்த பயம் இருக்கிறவங்களுக்கு என்ன அணுகாது சொல்லுங்க? தீமை அணுகாது. தீமை அணுகாது. அடுத்தது 15:33. இங்கே வாசி. பயப்படுதல் ஞானத்தை போதிக்கும், மேன்மைக்கு முன்னது தாழ்மை. மேன்மைக்கு முன்னானது தாழ்மை. கர்த்தருக்கு பயந்தால் நமக்கு என்ன கிடைக்கும்? ஞானம் கிடைக்கும். அந்த வசனம் தெரியும் தானே? கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். இது நீதிமொழிகளில் 2 இடத்துல வருது. அப்படி தானே? வருதா இல்லையா? ஆமாம். கர்த்தருக்கு பயப்படுதல் ஞானத்தை நமக்கு போதிக்கும். கர்த்தருக்கு பயப்படுதல் நமக்கு ஜீவனை தரும். கர்த்தருக்கு பயந்தால் நமக்கு என்ன அணுகாது? தீமை அணுகாது. சரியா? அடுத்தது 14:26. நம்பிக்கை உண்டு, அவன் பிள்ளைகளுக்கும் அடைக்கலம் கிடைக்கும். ஸ்வீட்டி, திட நம்பிக்கை உண்டு, அவன் பிள்ளைகளுக்கு அடைக்கலம் கிடைக்கும். கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களுக்கு திட நம்பிக்கை உண்டு, அவன் பிள்ளைகளுக்கும் அடைக்கலம் கிடைக்கும். சரியா? ஆக நம்ம கர்த்தருக்கு பயந்தால் என்னென்னதெல்லாம் கிடைக்குது. கர்த்தருக்கு பயப்படுதல் இன்னொன்று ரொம்ப முக்கியமானது. ஏசாயா 11:3. ஏற்கனவே ஏசாயா 8:13 ஒன்று பார்த்தோம். ஏசாயா 11:3 பெரியவங்க யாராவது வாசிங்களேன். பயப்படுதல் அவருக்கு உகந்த வாசனையாய் இருக்கும். அவர் தமது கண் கண்டபடி நியாயம் தீர்க்காமலும் தமது காது கேட்டபடி தீர்ப்பு செய்யாமலும். போதும். கர்த்தருக்கு பயப்படுதல் அவருக்கு உகந்த வாசனையாக இருக்கும். நம்ம ஆராதனையில் அந்த பாட்டு பாடினாங்க. என்ன பாட்டு பாடினோம்? உகந்த. அப்படி தானே பாடணும் தானே? எதை ஏற்றுக்கொள்ளணும்னு பாடணும்? உகந்த காணிக்கையாய் நம்மை.
அப்படி தானே? நம்முடைய ஜெபத்தை, நம்மளுடைய ஸ்தோத்திரங்களை. ஆக அதுக்கு இணையாக எதை சொல்லியிருக்கு? கர்த்தருக்கு பயப்படுதலும் அப்படி உகந்த வாசனையாக இருக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஆக நம்ம கர்த்தருக்கு பயப்படுறோம், பயப்படணும். சரியா? கர்த்தருக்கு என்ன செய்யணும்? பயப்படணும். கர்த்தருக்கு பயந்தவங்க தெரியுமா உங்களுக்கு? வேதத்தில் யாராவது இருக்கிறாங்களா? சொல்லுங்க, வசனத்தோட சொல்லுங்க. தெரியாது? தெரியும். ஆபிரகாம் கர்த்தருக்கு பயந்தாரா? இல்லையா? பயந்தார். பயந்து என்ன செஞ்சார்? நீங்கள் தான் சொல்ல போகிறீங்க, சொல்லுங்கள். பயந்து என்ன செஞ்சார்? ஆபிரகாமை எந்த புக்கில் படிக்கிறோம்? ஆதியாகமத்தில் படிக்கிறோம். அது தெரியுது. ஆபிரகாமை நம்ம எப்படி தான் பார்த்துருக்குறோம்? எப்படி கேள்விப்பட்டிருக்கிறோம்? விசுவாசம்னு கேள்விப்பட்டோம். அப்படி தானே? ஆபிரகாம் என்ன செஞ்சார்? கர்த்தருக்கு பயந்து ஈசாக்கை பலியிட்டார். சரியா? ஈசாக்கை ஒப்பு கொடுத்தார் அப்படின்னும் ஆதியாகமம் 22:12. ஆதியாகமம் 22:12 என்ன சொல்லியிருக்கு? எடுத்தவங்க வாசிங்க. போடாதே, அவனுக்கு ஒன்றும் செய்யாதே, நீ அவனை உன் புத்திரன் என்றும் ஏகசுதன் என்றும் பாராமல் எனக்காக ஒப்பு கொடுத்தபடினால் நீ தேவனுக்கு முன்பாக பயப்படுகிறவன் என்று இப்பொழுது அறிந்திருக்கிறேன் என்றார். நீ உன் ஏகசுதன் என்றும் உன் புத்திரன் என்றும் பாராமல் எனக்காக ஒப்பு கொடுத்தபடியினால் நீ தேவனுக்கு பயப்படுகிறவன் என்று இப்பொழுது அறிந்திருக்கிறேன். அப்படிதானே? அப்போ ஆபிரகாம் என்ன செஞ்சார்? இந்த வசனத்திலேருந்து நீங்கள் சொல்லுங்கள், என்ன செஞ்சுருக்கிறார் அவர்? பைபிள் பார்த்தது போதும், நீங்கள் நேரே பாருங்கள். என்ன செஞ்சார் ஆபிரகாம்? இந்த வசனத்திலேருந்து நமக்கு என்ன புரியுது? இப்போ நீங்கள் ஒரு சப்ஜெக்ட் படிக்கிறீங்கன்னா அதை புரிஞ்சு தானே படிக்கணும். படித்தா தானே அது ஞாபகத்தில் இருக்கும். அப்படி தானே? இந்த குருட்டு மனப்பாடம் பண்ணால் என்ன ஆகிடும்? மறந்துடும். என்ன ஆகிடும்? மறந்துடும். ஒரு சில பிள்ளைங்க மேக்ஸ் பாடத்தையெல்லாம் மனப்பாடம் பண்ணுவாங்க. தெரியுமா உங்களுக்கு? நீங்கள் பண்ணியிருக்கிறீங்களா அப்படி யாராவது? இல்லை. புரிஞ்சால் அது ஞாபகத்தில் இருக்கும். இப்போ இந்த வசனத்தில் எல்லாருக்கும் தமிழ் புரியும், நம்ம தமிழ் பேசுகிறோம். என்ன சொல்லியிருக்கிறாரு ஆண்டவர்? நீங்கள் பாய்ஸ் சொல்லுங்கப்பா, சொல்லுங்கள். என்ன சொல்லியிருக்காரு? தேவனுக்கு பயப்படுகிறவன். அதுக்கு முன்னாடி அவர் என்ன செஞ்சதுனால அப்படி சொல்கிறாரு? ஈசாக்கை எனக்காக ஒப்பு கொடுத்தபடினால். சரியா? சரி, இந்த சம்பவம் நமக்கு தெரியும், நம்ம படிச்சிருக்கிறோம் நிறைய தடவை. ஆபிரகாம்கிட்ட முன்னாடியே ஆண்டவர் வந்து நீ பலியிடணும்னு சொல்லிட்டாரு. அந்த ஈசாக்கு கிடைச்சதெல்லாம் நமக்கு தெரியும். அப்படி தான் எத்தனை வருஷம் வெயிட் பண்ணி ஆபிரகாமுக்கு ஈசாக்கு கிடைத்தான்ங்கிறதும் நமக்கு தெரியும். இந்த ஆபிரகாம் எங்கேயாவது ஒரு இடத்துலையாவது மனம் நொந்தாரா? இப்போ தானே கொடுத்தாரு பிள்ளைய, இப்போ கேட்குறாரே அப்படின்னு எங்கேயாவது நினச்சதாக அங்கே போட்டிருக்கா வேதத்தில்? இல்லை. இல்லை இதை பற்றி சாராள்கிட்ட டிஸ்கஸ் பண்ணாரா? இல்லை. இல்லை இதை பற்றி ஈசாக்கு கிட்ட சொன்னாரா? இல்லை. அப்படி தானே? அப்போ ஆபிரகாம்கிட்ட கர்த்தர் பேசினதை ஆபிரகாம் அவருடைய இருதயத்தில் தான் வைத்திருந்தார். அப்படி தானே? அதை வந்து பலியிட போகிற வரைக்குமே அவர் தன் மகன்கிட்ட கூட சொல்லலை, தன்னோடு கூட வந்த வேலையாட்கள்கிட்டையும் சொல்லலை. அப்படி தானே? அது அவருக்கும் கர்த்தருக்கும் உள்ள ஒரு உடன்படிக்கையை, ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ஒப்புரவாக இருந்தது. அப்படி தானே? இப்போ நாமும் கூட சில சமயங்களில் கர்த்தர் நம்மளோடு பேசுவார். சில தனித்துவமாக பேசுவார், பிரத்யட்சமாக. இல்லை இந்த மாதிரி மெசேஜில் உங்களுக்கு ஆராதனை நேரத்தில் சில வார்த்தைகள் வந்து நம்மகிட்ட தீர்க்க தரிசனமாக வரும். அப்படி தானே? அப்போ நம்ம வந்து அதை வந்து இருதயத்தில் வச்சு அதுக்கு நம்ம எப்படி கீழ்ப்படுகிறோம் அப்படிங்கிறத கர்த்தர் பார்ப்பார். சரியா? அப்போ தான் நம்ம கீழ்ப்படிந்தாதான் அவருக்கு பயந்தவர்கள் அப்படிங்கிற அந்த ஸ்தானத்துக்கு நம்ம போக முடியும். சரியா? நம்ம கீழ்ப்படியாமல் வெறுமனே சண்டே சர்ச்சுக்கு வர்றதுனாலையோ இல்லை பைபிள் படிக்கிறதுனாலையோ இல்லை. சரியா? நம்ம என்ன செய்யணும்? அவருடைய சத்தத்துக்கு என்ன செய்யணும்? கீழ்ப்படிந்து
அவர் கேட்குறத நம்ம அவர்கிட்ட என்ன செய்யணும்? ஒப்பு கொடுக்கணும். கேட்குறத என்ன செய்யணும்? ஒப்பு கொடுத்துடணும், விட்டு கொடுத்துடணும். சரியா? இப்போ நமக்கு வந்து ஒரு விஷயம் ரொம்ப பிடிக்குது, நம்ம அதில் டைம் ஸ்பெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். சரியா? ஆனால் அது வந்து ஆண்டவருக்கு பிடிக்கல. இப்போ மகளே, எனக்காக நீ அதை விட்டுறியா அப்படின்னு ஒரு சத்தம் வரும்போது நம்ம என்ன செய்யணும்? விட தயாராக இருக்கிறோமா? விட்டுட்டு நம்ம அவர் சத்தத்துக்கு கீழ்ப்படுகிறோமா அப்படின்னு நீங்கள் அனலைஸ் பண்ணிட்டீங்கன்னா அப்போ தெரியும் நீங்கள் கர்த்தருக்கு பயப்படுறீங்களா பயப்படலையாங்கிறது. சரியா? அப்போ ஆபிரகாம்கிட்ட அவர் கேட்ட உடனே ஒரு கீழ்ப்படிதல், உடனடி கீழ்ப்படிதல். அப்படிதானா? பொறுத்து செய்யலை, அதை காலந்தாமதித்து செய்யலை. என்ன செய்கிறாரு? உடனே செய்கிறார். சரியா? அடுத்தாப்புல அதை யார்கிட்டையுமே அவர் டிஸ்கஸ் பண்ண விரும்பலை. அப்படிதானா? கர்த்தர் சொல்லிட்டாரு, அவர் எனக்கு செய்வார், நான் அவர் சொல்கிறத நான் செய்யணும். சரியா? 25 வருடம் கழித்து ஒரு மகனை கொடுத்தவர் அதை கேட்குறார், நான் அவருக்காக என்ன செய்யணும்? அர்ப்பணிக்க போகிறேன். சரியா? அப்படின்னு சொல்லி அவர் என்ன செய்கிறாரு? அந்த ஒரு மனநிலையோடு போனதை நம்ம பார்க்குறோம். அப்போ தான் இது கர்த்தரே சொன்னது ஆபிரகாம்கிட்ட. அப்படி தானே? கர்த்தரே ஆபிரகாமை குறித்து சொன்னது. இதே போல தான் யோபுவையும் ஆண்டவர் வந்து சொல்லுவார். அப்படி தானே? யார்கிட்ட சொல்லுவார்? எடுங்க யோபு புக்கில், யோபு புத்தகத்தில் முதல் அதிகாரத்தில் 8வது வசனம். யோபின் மேல் கவனம் வைத்தாயோ, உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகிறவனுமாகி அவனைப் போல பூமியில் ஒருவனும் இல்லை என்றார். இங்கே வந்து கர்த்தர் யார்கிட்ட பேசுறாரு? சாத்தான் கிட்ட பேசுறார். யாரை பத்தி? யோபுவை பத்தி. அங்க கர்த்தர் ஆபிரகாம் கிட்ட சொன்னார். அப்படித்தானே? இங்க யோபுவும் தேவனுக்கு பயந்து இருக்கிறாரா? அங்க இருக்கா இல்லையா? உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுகிறவனுமாகிய. அப்போ அதில் தேவனுக்கு பயந்தா நம்ம எதுக்கு விலகி இருப்போம்? பொல்லாப்புக்கு விலகி இருப்போம். சரியா? கர்த்தருக்கு பயப்படுகிறதுனால் மனுஷர்கள் தீமையை விட்டு விலகுவார்கள் அப்படின்னு வேதம் சொல்லுது. கர்த்தருக்கு பயப்படுற பயம் இருந்தால் நம்ம எந்த தீமையுமே என்ன செய்ய மாட்டோம்? செய்ய மாட்டோம். இப்போ சொல்லுங்கள், நம்மக்கிட்ட கர்த்தருக்கு பயப்படுற பயம் இருக்கா? கர்த்தருக்கு பயப்படுகிறதுனால் மனுஷர் தீமையை விட்டு பொல்லாப்பை விட்டு விலகுவார்கள் அப்படின்னு தானே இருக்குது சத்தியம். அப்படி தான் சொல்லுது. அப்போ நம்மக்கிட்ட ஒரு தீங்கு பொல்லாப்பு இருந்தால் நம்ம இன்னும் கர்த்தருக்கு பயப்படுற பயத்தில் 100% வரலன்னு தான் அர்த்தம். சரியா? அப்போது இந்த இடத்துல கர்த்தர் சாத்தான்கிட்ட யோபுவை குறித்து சாட்சி சொல்கிறார். அப்போ யோபுவை போல் யோபுக்கிட்ட இன்னொன்றும் ஒரு இது இருக்குது. அந்த 1:22 பாருங்கள். 1:22. இவை எல்லாவற்றிலும் யோபு பாவம் செய்யவும் இல்லை, தேவனை பற்றி குறை சொல்லவும் இல்லை. சரியா? இந்த குவாலிட்டியும் யோபுக்கிட்ட காணப்பட்டது. எவ்வளவோ கஷ்டம் இல்லையா அவருக்கு? அந்த முதல் அதிகாரத்திலேயே முதல் வசனத்திலிருந்து அந்த ஆசீர்வாதங்களெல்லாம் அதில் போயிடுச்சு. அப்படி தானே காமிச்சிருக்கிறாங்க, அப்படி தான் சொல்லப்பட்டிருக்கு. ஆனாலும் அவர் என்ன செய்யலை? யூத் சொல்லுங்கள், என்ன செய்யலை? யூத் சொல்லுங்கள், என்ன செய்யலை? தேவனை பற்றி குறை சொல்லலை, உதடுகளினால் பாவம் செய்யலை. சரியா? இப்போ நம்ம அப்படி இருக்கணும், ட்ரை பண்ணுவோண்ணே. இருக்கலாமா? இருக்க முடியுமா? முடியும் தானே? முடியும். எதுவுமே ப்ராக்டிஸ் பண்ணால் முடியும். எதுவுமே சொல்லுங்கள், முடியும். அதுக்கு சொல்லுங்கள், ப்ராக்டிஸ் மேக்ஸ் பர்ஃபெக்ட். சரியா? பயிற்சியே தமிழில் தெரியாதா? பயிற்சியே முயற்சியை முழுமையாக்கும். பயிற்சியே முயற்சியை முழுமையாக்கும். நம்ம முயற்சி பண்ணுறோம்ல, அதில் பயிற்சி எடுத்தோம்னா நம்ம முழுமையான வெற்றியையும் பெறலாம். சரியா? ஆக ஆபிரகாம் உடனடி கீழ்ப்படிந்தார், அடுத்தாப்புல ஒப்பு கொடுத்தார். யோபு என்ன செஞ்சார்? பாவம் செய்யலை, குறை சொல்லவும் இல்லை. சரியா? நம்ம தேவனை பற்றி கூட குறை சொல்ல மாட்டோம், நம்ம மனுஷங்களை பற்றி நிறைய சொல்லுவோம் இல்லையா? சொல்லியிருக்கோமா? சொல்லியிருக்கிறோம். தேவனை பற்றி குறை சொல்ல மாட்டோம், குறை சொல்லிடுறது ரொம்ப அரிது.
ஆனால் மனுஷர்களை பற்றி நம்ம என்ன செய்வோம்? ஒவ்வொரு நாளும் சமயம் கிடைக்கும் போதெல்லாம் நம்ம குறை சொல்கிறோம். அதுவும் என்னதில்லை, நல்லதில்லை. அதுவும் ஒரு தீங்கு தானே. அதுவும் என்னது, ஒரு தீமை தான். கர்த்தருக்கு பயந்த பிள்ளைங்க என்ன செய்யணும் சொல்லுங்க? கர்த்தருக்கு பயந்த பிள்ளைங்க தீமையை விட்டு விலகணும். ஆக இது எல்லாமே கர்த்தருடைய பார்வையில் தீமையாக இருக்குது. நம்ம எல்லா தீமைகளையும் விட்டு என்ன செய்யணும்? விலகணும். பொல்லாப்பை விட்டு விலகணும். யோபு எப்படி கர்த்தருக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகி, சரியா? யோபு கர்த்தருக்கு பயந்து, அப்படி தானே சொல்கிறாங்க வசனம், தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுகிறவனுமாய் அப்படின்னு இருந்தான் அப்படின்னு சொல்லியிருக்கு. சரியா? நம்மளும் முயற்சி செய்வோம். சரியா? அடுத்தது புதிய ஏற்பாடில் அப்போஸ்தலர் அப்போஸ்தலர் 10:2 வீட்டார் அவனோடும் தேவனுக்கு பயந்தவனுமாய் இருந்து ஜனங்களுக்கு மிகுந்த தர்மங்களை செய்து எப்பொழுதும் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி கொண்டிருந்தான். 1 வாசிங்க. இத்தாலிய பட்டாளம் எனப்பட்ட பட்டாளத்திலே 100க்கு அதிபதியாக கொர்நேலியு என்னும் பெயர் கொண்ட ஒரு மனுஷன் செசரியா பட்டணத்திலே இருந்தான். யாருக்கு அதிபதி சொல்லுங்க? 100க்கு அதிபதி. சரியா? பட்டாளத்தில் 100க்கு அதிபதியாக அவர் இருக்கிறார். யார்? கொர்நேலியு. எல்லாரும் நிமிர்ந்து தான் பார்க்கணும். யார் இருக்கிறா? கொர்நேலியு. நீங்கள் கேர்ள்ஸ் மட்டும் சொல்லுங்கள் எனக்கு பதில். யார் இருக்கிறா? கேட்கல எனக்கு. எல்லாரும் வாய் திறக்கிறது வரைக்கும் நான் விட மாட்டேன். 3, 6, 9, 12, 15 கிட்டத்தட்ட 16, 17 பேர் இருக்கிறீங்க. உங்கள் சத்தம் எவ்வளோ பெருசாக இருக்கணும் சொல்லுங்கள். யார் அவர்? யார் அவர்? யார்? 100க்கு அதிபதி. நம்ம தொடக்கத்தில் அந்த வசனம் பார்த்தோமா? அதிபதிகளாக அதில் 10, 50, 100, 1000 இந்த நம்பரில் பார்த்தோம். அப்படி தானே? இவர் 100க்கு அதிபதியாக இருக்கிறாரு. அடுத்தாப்புல இது முதல்ல இருக்கிறது அவரோட பொசிஷனை பற்றி சொல்கிறாங்க இல்லையா? 2வது வசனத்தில் எப்படி இருக்குது? தேவ பக்தி உள்ளவன். சொல்லுங்கள், நீங்கள் தான் சொல்லணும். 18 பேர் தான் சொல்லணும். 18 பேர் தான் சொல்லணும். தேவ பக்தி உள்ளவன், தன் வீட்டார், கேட்கல, தன் வீட்டார் அனைவரோடும் தேவனுக்கு பயந்தவனுமாயிருந்து, அப்புறம் செய்து, அப்புறம் எப்பொழுதும் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி கொண்டு. இதெல்லாம் அவரோட என்ன சொல்கிறது, கேரக்டர்ஸ், ஸ்பிரிச்சுவல் கேரக்டர்ஸ். அப்படி தானே? ஆமாம் தானே? தேவபக்தி, அப்புறம் 2வது தேவபக்தி, தேவனுக்கு பயப்படுறது, தான தர்மம் செய்கிறது, எப்பொழுதும் ஜெபம் பண்ணுறது. சரியா? ஆக 4 குவாலிட்டி இருக்குது அவர்கிட்ட. நம்மகிட்ட எத்தனை இருக்குது? இதில் கொர்நேலியிட்ட 4 இருக்குது. நம்மகிட்ட எத்தனை இருக்குது? அந்த 4ல் எத்தனை இருக்குது? 1. ஒரு பிள்ளை உண்மையாக சொல்லிடுச்சு. இங்கேருந்து நான் பார்க்குறேன். ஒரு 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 ஆள் உண்மையை சொல்லிடுச்சு. இன்னும் ஒரு சிலர் தலையெல்லாம் அசைக்கலை, இல்லை கை காமிக்கலை. நம்மகிட்ட எத்தனை இருக்குது? கர்த்தர் அறிவார். அப்படி தானே? அப்படி தானே? சரி, இது இருக்கணும்ல? இருக்கணுமா இல்லையா? ரொம்ப கஷ்டமான கேரக்டர்ஸாக கொடுத்துருக்காங்க இல்லை. தேவ பக்தி, அப்புறம் தேவனுக்கு பயப்படுறது, இதெல்லாம் இருந்ததுனால தான் அவர் எத்தனை பேருக்கு அதிபதியாக இருக்கிறார்? 100 பேருக்கு அதிபதியாக ஒரு பட்டாளத்தில் இருக்கிறார். சரியா? இப்போ நம்மகிட்ட இது இருக்கணும் எப்பொழுதும். இதுக்கு முன்னாடி நம்ம பார்க்காத புதுசாக ஒன்று இதில் சொல்லியிருக்கு. அப்படி தான் எப்பொழுதும் என்ன செய்கிறாரு? அவர் ஒரு அதிபதினா அவருக்கு எவ்வளோ வேலைகள் இருக்கும் இல்லையா? அப்படி தானே? எவ்வளவோ 100 பேருக்கு ஒரு லீடர்னால்
அவர் எத்தனை பேரை கமெண்ட் பண்ண வேண்டியது இருக்கும், எத்தனை காரியங்களை பார்க்க வேண்டியது இருக்கும். ஆனால் அங்கே எப்படி போட்டிருக்கு? எப்போதாவதுன்னு போடலை. என்ன போட்டிருக்கு? எப்பொழுதும் எப்பொழுதும் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி கொண்டிருந்தான் அப்படின்னு போட்டிருக்கு. இது முடியுமா நம்மளால்? முடியும். முடியும் தானே? முடியும். நிறைய பேர் முடியும் சொல்கிறீங்க. மீதி ஆட்கள்லாம் முடியுமா முடியாதா? முடியுமா முடியாதா? லேசாக ஸ்லைட்டாக மண்டை ஆடுது. முடியுமா முடியாதா? வாய் திறந்து சொல்லுங்கள். முடியும். அப்படி தானே? முடிகிற காரியத்தை தான் வேதத்தில் சொல்லியிருக்கு. அப்படி தானே? ஆமாம் தானே? முடியலைன்னாலும் இவங்கெல்லாம் இப்படி இருந்திருக்கிறாங்க, அதனால் உங்களாலையும் முடியும் அப்படின்னு நமக்கு இதெல்லாம் எழுதி வைக்கப்பட்டிருக்கு. இப்போ நம்மளால் இதை செய்ய முடியும். சரியா? ஆக எதெல்லாம் பார்த்துருக்கோம் நம்ம? ஆபிரகாம்கிட்ட என்ன இருந்தது சொல்லுங்கள். நீங்கள் அமைதியாக இருங்க. நீங்கள் சொல்லுங்கள். பாய்ஸ் சொல்லுங்கள். ஆபிரகாம்கிட்ட என்ன சுபாவம் இருந்தது? தேவனுக்கு பயப்படுறது. சொல்லுங்கள். நான் என்ன சொன்னேன்? வெரி குட். சொல்லுங்கள். உடனடி கீழ்ப்படிதல். அடுத்தது ஒப்பு கொடுத்தல். சரியா? அடுத்தாப்புல யோபு. ஆபிரகாம் வந்து யாருக்கிட்டையும் எதையும் என்ன பண்ணல, டிஸ்கஸ் பண்ணல. எங்கிட்ட ஆண்டவர் இப்படி கேட்டாருன்னு போய் ஊர் பூரா சொல்லலை. வீட்டில் இருக்கிறவங்களுக்கே சொல்லலை, கூட வந்தவங்களுக்கும் சொல்லலை, யாரை பலியிட போகிறாரோ அவங்கள்ட்டையும் சொல்லலை. அப்படி தானே? ஆனால் அவர் அந்த பகுதிகளெலாம் பார்த்தா விசுவாசமாக திரும்பி வருவோம் தான் சொல்லியிருப்பார். அதே மாதிரி திரும்பி வந்தாங்க. அப்படி தானே? சரி, அடுத்து யோபுக்கிட்ட நீங்கள் சொல்லுங்கள். யோபுக்கிட்ட என்ன இருந்தது? அவங்களாம் எப்படி சொன்னாங்க? நீங்கள் சொல்லுங்கள். யோபு கவனிக்கலையா? நீங்கள் சொல்லுங்கப்பா. யோபுக்கிட்ட என்ன சுபாவம் இருந்தது? வெரி குட். தேவனை குறை சொல்லலை. அடுத்தது பயந்து பொல்லாப்புக்கு விலகி இருந்தார். சரியா? பயந்து பொல்லாப்புக்கு விலகி இருந்தார். சரியா? இப்போ யாரை பார்த்தோம்? கொர்நேலிக்கிட்ட என்ன இருந்தது? சொல்லுங்கள். சரி, கோரஸாக சொல்லுங்கள். சொல்லுங்கள். தேவனுக்கு பயந்து தேவ பக்தி உள்ளவன், ஜனங்களுக்கு மிகுந்த தான தர்மங்களை செய்து எப்பொழுதும் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி கொண்டிருந்தான் அப்படின்னு சொல்லியிருக்கு. சரியா? இப்போ இதையெல்லாம் நம்ம என்ன செய்யணும்? செய்யணும். அப்படி தானே? ஆமாம். இன்னும் கூட நம்மக்கிட்ட என்னென்ன சுபாவங்கள் வெளிப்படணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சங்கீதம் 22:23 அவரை துதியுங்கள் யாக்கோபின் சந்ததியாரே. போதும். கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களே சொல்லுங்க. கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களே கர்த்தரை துதியுங்கள். அப்படி சொல்லுங்க பாப்போம். கர்த்தரை துதியுங்கள். சரியா? இது செய்யலாம்ல? செய்யலாமா? ஆமாம். எதுக்கெல்லாம் கர்த்தரை துதிக்கணும்? நான் வந்து கேத்தலிக்லேருந்து தான் வந்திருக்கிறேன். நான் ஹாஸ்டலில் தான் படித்தேன். 8th காலேஜ் பிஎட் முடிக்கிற வரைக்கும் ஹாஸ்டல் தான், தூத்துக்குடியில் படித்தேன். அப்போ நாங்கள் ஹாஸ்டல்லேருந்து பக்கத்துலேயே ஒரு சர்ச் இருக்கும். அங்கே ஏதாவது விசேஷங்கள்னால் நாங்கள் வந்து பாவ சங்கீர்த்தனம் அப்படின்னு ஒன்று செய்வோம். சரியா? கேத்தலிக்லேருந்து வந்தவங்களுக்கு தெரிஞ்சிடும். இப்போ நம்ம ஹோலி கம்யூனியன் எடுக்கிறோம் இல்லையா, அது மாதிரி அங்கே ஒவ்வொரு நாளுமே மாஸில் கொடுப்பாங்க. ஆனாலும் ஒரு ஸ்பெஷல் டேனா அதுக்கு முன்னாடி ஃபாதர்ஸ் எல்லாம் நிறைய பேர் இருந்து அந்த பாவ சங்கீர்த்தனம் கேட்பாங்க. அப்போது நாங்கள் ஹாஸ்டல் பிள்ளைங்களெல்லாம் எங்களுக்கு ஒரு டைம் கொடுத்து அப்படி போயிருப்போம். இப்போ ஒரு வயசான ஃபாதர் அவர் வந்து எங்களுக்கு அந்த பாவ சங்கீர்த்தனம் நாங்கள் போகிறதுக்கு முன்னாடி சொல்லுவார், எல்லோரும் நன்றி சொல்லுங்கள், உனக்கு நல்ல ஹேர், லாங் ஹேர் கொடுத்துருக்குறாரு, நன்றி சொல்லுங்கள். இப்படி ஒவ்வொருத்தரையாக பார்த்து அவங்கக்கிட்ட என்ன இருக்குதுன்னு பார்த்து எல்லாருக்கும் அவர் அந்த பாவ சங்கீர்த்தனத்துக்கு ஆக்சுவலாக என்ன செய்யணும், பாவத்தை நினச்சி அதுக்கு இது பண்ணியிருந்துருக்கணும் இல்லையா. ஆனால்
அவர் வந்து இப்படி தான் சொல்லுவார், நன்றி சொல்லுங்கள், உனக்கு நல்ல ஸ்கூலு, நல்ல டீச்சர், ஹாஸ்டல், ஹாஸ்டலில் இன்றைக்கி என்ன சாப்பிட்டேன்னு சொல்லி அது கிடைச்சதுக்காக உனக்கு நன்றி சொல்லு அப்படின்னும் எங்களை வந்து அந்த அந்த டைமில் நன்றி தான் சொல்ல வைப்பார். ஒரு வயசான ஃபாதர். ஆனால் இன்றைக்கும் நான் 8th படிச்சிருந்துருப்பேன். எனக்கு அந்த ஃபாதரோட முகமும் அவர் சொன்னதும் எனக்கு ஞாபகத்தில் இருக்குது. சரியா? அதாவது நம்ம நன்றி சொல்கிறதுக்கு நமக்கு ரீசனே தேவையில்லை. அப்படிதானா? நம்ம உயிரோடு இருக்கிறது கர்த்தருடைய கிருபை. அப்போ உயிரோடு இருக்கிறதுக்கு நன்றி சொல்லணும். அப்படி தானே? நம்மளை போல் எத்தனையோ பேர் இன்றைக்கி ஹாஸ்பிட்டலில் எவ்வளோ பிஸியாக, துக்கமாக, சோகமாக அப்படி தானே இருப்பாங்க. அவங்கள பார்க்க அவங்க உறவினர்கள்லாம் போயிட்டுருப்பாங்க. நமக்கு அந்த நிலைமை இல்லை. நம்ம நல்ல ஜீவ சுக பலத்தோடு இருந்து இங்கே இருக்கிறோம் கர்த்தருடைய ஆலயத்தில். இதுக்கு நம்ம நன்றி சொல்லணும். அடுத்து நமக்கு நல்ல பேரண்ட்ஸ், நல்ல டீச்சர்ஸ், நல்ல ஸ்கூலு, நல்ல சாப்பாடு, நல்ல ட்ரெஸ்ஸு, இப்படி எல்லாத்துக்கும் நம்ம என்ன செய்யணும்? நன்றி சொல்லணும். நமக்கு கொடுத்துருக்குற ஸ்கின் டோன் அப்படி தானே, லாங் ஹேர், அப்புறம் இன்னொரு நல்ல ட்ரெஸ்ஸு அப்படி தானே, இப்படி எல்லாத்துக்குமே நீங்கள் நன்றி சொல்ல பழகிட்டீங்கன்னா உங்களுக்கு எப்போவுமே நீங்கள் நன்றி சொல்லிகிட்டே இருப்பீங்க. நன்றி சொல்லுன்னு சொல்லணுன்னே அவசியம் இல்லை. சரியா? ஒரு ஒரு கதை. ஒருத்தர் வந்து ஒரு வீட்டில் வந்து ரிப்பேர் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தாராம். அவர் வந்து ரொம்ப உங்களை போல் நல்ல விசுவாசி. சரியா? நம்மை போல் ஒரு நல்ல விசுவாசி, கர்த்தரை நல்லா துதிக்கிறவர். அவர் வீட்டில் ரிப்பேர் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தார் மேலே இருந்து. சரியா? அப்போது திடீர்னு ஹல்லேலூயா ஸ்தோத்திரம்னு ரொம்ப கத்த ஆரம்பிச்சிட்டாராம். அப்போ வீட்டுக்குள்ளே இருந்தவங்க, வெளியே இருந்தவங்கலாம், ஏன்பா சத்தம் போடுற அப்படின்னோடனே, நான் ஒரு ஆணியை விழுங்கிட்டேன்னாராம். ஆணியை விழுங்கினதுக்கா ஸ்தோத்திரம் சொல்கிற அப்படின்னு கேட்டான். அப்போ அவர் சொன்னாரா, நல்ல வேளை நான் ஆணியை தானே விழுங்கினேன், சுத்தியில் விழுங்காமல் போயிட்டேனே அப்படின்னு. ஆக இது ஒரு ஜோக்காக இருந்தாலும் எந்த நிலைமையிலையும் நம்ம என்ன செய்யணும்? ஸ்தோத்திரம் சொல்லணும். அதுக்காக சொல்கிறேன், எந்த நிலைமையிலும் நம்ம என்ன செய்யணும்? ஸ்தோத்திரம் சொல்லணும். நம்மகிட்ட இருந்தாலும் சரி, இல்லைனாலும் சரி, வாழ்ந்திருந்தாலும் தாழ்ந்திருந்தாலும், நோயிட்டு இருந்தாலும் சுகத்தில் இருந்தாலும் நம்ம என்ன செய்யணும்? கர்த்தருக்கு நம்ம நன்றி சொல்லணும். அங்கே வந்து ஒரு கோட் வேர்டு கொடுக்குறாங்க, கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களே, அப்படி தானே? அப்போது அவங்கக்கிட்ட இருக்கிற இன்னொரு ஸ்பெஷாலிட்டி என்னது? கர்த்தரை துதிக்கணும். அப்புறம் கர்த்தரை துதிச்சா நம்ம கர்த்தருக்கு பயப்படுறவங்கன்னு அர்த்தம். துதிக்கலைன்னா கர்த்தருக்கு பயப்படுற பயம் நம்மகிட்ட இல்லைன்னு அர்த்தம். சரியா? அப்போ நம்ம துதிக்கலாம் இல்லையா? இனிமேல் என்ன செய்யணும்? ஒவ்வொன்றுக்கும் நீங்கள் ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு இடத்த கிராஸ் பண்ணாலும் சரி, ஒவ்வொரு நிமிஷத்துக்கும் நீங்கள் என்ன செய்யணும்? மனசுக்குள்ளே நன்றி சொல்லிக்கிட்டே இருக்கணும். அடுத்தது நீதிமொழிகள் 14:2. நீதிமொழிகள் 14:2. நடக்கிறவன் கர்த்தருக்கு பயப்படுகிறான், தன் வழிகளில் தாறுமாறானவனோ அவரை அரட்சணை பண்ணுகிறான். கர்த்தருக்கு பயப்படுறவங்க எப்படி நடப்பாங்களாம்? நிதானமாய் நடக்கிறதுனா இப்படி மெல்ல இப்படி அடி மேல் அடி எடுத்து போகிறதா? ஸ்டெடி, ஸ்லோ அண்ட் ஸ்டெடி, அப்படி தானே? ஆமாம் தானே? ஆமாம். நம்ம எந்த வேலையும் அறக்க பறக்க செய்ய மாட்டோம், ஆர்ப்பாட்டமாக செய்ய மாட்டோம், அப்படி தானே? கர்த்தருக்கு பயப்படுறவங்க நிதானிச்சு, இது வேணுமா வேணாமா, இதை செய்யலாமா செய்ய வேணாமா, அப்படி தானே? அப்படின்னு நம்ம ஒரு ஆலோசனையோடு செய்கிறது தான் அது இங்கே சொல்லியிருக்கு. கர்த்தருக்கு பயப்படுகிறவங்க நிதானமாய் நடக்கிறவங்க பயப்படுறாங்க. இன்னொரு இடத்துல நிதானமாய் நடக்கிறவங்க பத்திரமாய் நடக்கிறார்கள் அப்படின்னு வரும். அப்படி தானே? பத்திரமாய்னா நான் தமிழில் சொல்கிறேன், நீங்கள் இங்கிலீஷில் சொல்லுங்கள். சேஃபா, அப்படி தானே? சரியா? ஆக கர்த்தருக்கு பயந்தா நம்மளுடைய நடைகளும் என்ன செய்யும்? சேஃபாக இருக்கும். ஓகேவா? அடுத்தது நமக்கு என்ன, கர்த்தருக்கு பயப்படுறதுனால என்னென்ன ஆசீர்வாதங்கள்? சரியா? இது கூட உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனங்கள் தான். சங்கீதம் 103 படிச்சிருக்கிறீங்களா? சங்கீதம் 103 103ல் 11, 17. எவ்வளவு உயரமா இருக்கிறதோ அவருக்கு பயப்படுகிறவர்கள் மேல் அவருடைய கிருபையும் அவ்வளவு பெரிதா இருக்கிறது. ஆமேன், ஆமேன். அவருக்கு பயப்படுகிறவர்கள் மேலே என்ன இருக்கான்? என்ன இருக்கு?
கிருபை இருக்குது. அது எவ்வளோ பெரிதாக இருக்குது? பூமிக்கு வானம். வானத்தை முதல்ல சொல்லலை, ஏன்னா நம்ம பூமியில் இருக்கிறோம், அப்படி தானே? பூமியிலேருந்து வானத்தை நம்மளால் என்ன செய்ய முடியாது, மெஷர் பண்ணலை இன்னும் இது வரைக்கும் யாரும், அப்படி தானே? இவ்வளோ உயரத்தில் இருக்குன்னு யாராவது ஏதாவது சொல்லியிருக்காங்களா? இல்லை, எந்த விஞ்ஞானிகளும் இன்னும் அதை கண்டுபிடிக்கலை, அப்படி தானே? நம்ம 3ஆம் வானம்லாம் படிச்சிருக்கிறோம். அப்போ முதல் வானம் எவ்வளோ ஹைட்டில் இருக்குது, 2ஆம் வானம் எவ்வளோ ஹைட்டில் இருக்குது, 3ஆம் வானம் எவ்வளோ ஹைட்டில் இருக்குலாம் நமக்கு தெரியாது, அப்படி தானே? அப்போது கர்த்தருக்கு பயப்படுகிறவர்கள் மேலே அவருடைய கிருபை என்னவா இருக்கான், அவ்வளவு பெரிதாய் அளவிட முடியாததாய் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 17 கேர்ள்ஸ் சைடில் யாராவது ஒரு ஆள் வாசிங்க. அவருக்கு பயந்தவர்கள் மேலும் அவருடைய நீதி அவர்கள் பிள்ளைகளுடைய பிள்ளைகள் மேலும் அனாதையாய் என்றைக்கும் உள்ளது. அனாதியாய் என்றைக்கும் உள்ளது. எது? கர்த்தருடைய கிருபையோ அவருக்கு பயந்தவர்கள் மேலும் அவருடைய நீதி. சரியா? நீதி எங்கே இருக்குது? அந்த பயந்தவர்களுடைய பிள்ளைகளுடைய பிள்ளைகள் மேல், பிள்ளைகளுடைய பிள்ளைகள் மேல் அனாதியாய் என்றைக்கும் உள்ளது. அப்போது நம்ம ஒரு சில இடங்களில் நமக்கு நீதி இல்லை, நம்மளை தேவையில்லாமல் யாராவது பேசுகிற மாதிரி நம்ம பார்த்துருக்கலாம். அந்த மாதிரி சுச்சுவேஷனில் நீங்கள் கடந்து போயிருக்கலாம், அப்படி தானே? அப்படியெல்லாம் நீங்கள் ட்ரீட் பண்ணப்படலையா? நம்ம செய்யாத குற்றத்துக்கு நம்மளை திட்டியிருப்பாங்க, இல்லை ஏதாவது தண்டனை கொடுத்துருப்பாங்க, அப்படிலாம் இல்லையா? நடக்கலையா உங்களுக்கு? யாருக்கெல்லாம் அப்படி நடந்திருக்கு? நம்ம பேசாததை பேசணும்னு சொல்லியிருப்பாங்க, செய்யாததை செஞ்சோம்னு சொல்லியிருப்பாங்க, இல்லை அதுக்கு ஏதாவது நமக்கு பனிஷ்மெண்ட் கூட கிடச்சிருக்கும். சரியா? பெரியவங்க தான் கை தூக்குறாங்க. நீங்கள்லாம் இன்னும் அந்த அனுபவத்தில் வரலையா? நடக்கலை, நடந்திருக்குல்ல, அப்போ தூக்கலாமே. சரியா? ஆனால் கர்த்தர் எப்படி உள்ளவரும் போட்டிருக்கு, நீதி உள்ளவர், அப்படி தானே? எங்கே வரைக்கும் நீதி இருக்குன்னு போட்டிருக்கு? பிள்ளைகளுடைய பிள்ளைகள். நாம் கர்த்தருக்கு பயந்தா நம்ம தலைமுறைக்கே நீதி கிடைக்கும், அப்படி தானே? தலைமுறைக்கே நீதி கிடைக்கும். சரியா? கர்த்தருக்கு பயந்தவர்கள் மேலே அவருடைய கிருபை பெரிதாக இருக்கிறது. அவர்கள் பிள்ளைகளுடைய பிள்ளைகள் மேலே என்ன இருக்குது? நீதி இருக்குது. சரியா? அடுத்தது மல்கியா 3:16. இது வரைக்கும் வாசிக்காதவங்க எனக்கு வாசிக்கணும் பைபிளை, இந்த வசனத்தை. மல்கியா 3:16. ஒருவரோடு ஒருவர் பேசிக் கொள்வார்கள், கர்த்தர் கவனித்து கேட்பார். கர்த்தருக்கு பயந்தவர்களுக்காகவும் அவருடைய நாமத்தை தியானிக்கிறவர்களுக்காகவும் ஞாபக புஸ்தகம் ஒன்று அவருக்கு முன்பாக எழுதப்பட்டிருக்கு. கர்த்தருக்கு பயந்தவர்களுக்கு என்ன புஸ்தகம் இருக்கான்? ஞாபக புஸ்தகம். அவருக்கு பயந்தவர்கள் ஒருவரோடு ஒருவர் பேசிக்கொள்வார்கள். யார் கவனித்து கேட்கிறா? கர்த்தர் கவனித்து கேட்பார். அவருக்கு பயந்தவர்களுக்கும் அவருடைய நாமத்தை தியானிக்கிறவர்களுக்கும் என்ன புஸ்தகம் இருக்குது? ஞாபக புஸ்தகம். நமக்கு ஜீவ புஸ்தகம் மட்டும்தானே தெரியும், தெரியுமா தெரியாதா? அதுவும் தெரியும். இப்போ என்ன புஸ்தகம் இருக்குது? ஞாபக புஸ்தகம். சரியா? கர்த்தருக்கு பயந்தோம்னா ஞாபக புஸ்தகத்துலேயும் நம்ம பேர் இருக்கும், அப்படி தானே? அவருக்கு முன்பாக எழுதப்பட்டிருக்கிறது அப்படின்னு போட்டிருக்கு. சரியா? நம்ம பேர் மட்டும் இல்லை, நம்ம என்ன பேசுகிறோங்கிறதும் அப்படி தானே? கர்த்தர் கவனித்து கேட்பார். கர்த்தருக்கு பயந்தவங்க அனாவசியமாக எதையுமே பேச மாட்டாங்க, அப்படி தானே? அதனால் நம்ம பேரெல்லாம் எங்கே இருக்குது? ஞாபக புஸ்தகத்தில். நீங்கள் கர்த்தருக்கு பயந்தீங்கன்னா உங்களுடைய பேர் ஞாபக புஸ்தகத்தில் இருக்கும். சரியா? அடுத்து மல்கியா 4:2. மல்கியா 4:2. இது உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும், அதன் சட்டைகளின் கீழ் ஆரோக்கியம் இருக்கும். நீங்கள் வெளியே புறப்பட்டு போய் கொழுத்த கன்றுகளைப் போல வளருவீர்கள். ஆக நம்ம அவருக்கு பயந்திருந்தால் நமக்கு என்ன இருக்கும்? நீதியின் சூரியன் தான் இயேசு கிறிஸ்து நம்ம மேலே இருக்கிறார், அப்படி தானே? இருக்கிறார் தானே? அப்படி தானே? சத்தத்துக்கா நீதியின் சூரியனாகிய இயேசு கிறிஸ்து என் மேல் உதிக்கிறார். ஆமேன். நீங்கள் சொல்லணும், நான் சொன்னதுக்கு நான் ஆமேன்னு சொன்னேன், நீங்கள் சொல்லணும் அப்படி. சரியா? ஓகே. அடுத்தது என்ன இருக்குமா? செட்டைகளின் கீழ் ஆரோக்கியம் இருக்கும். அடுத்தது வெளியே புறப்பட்டு போய் கொழுத்த கன்று, மெலிந்த கன்று இல்லை,
நலிந்த கன்றில் கொழுத்த கன்றுகளைப் போல் வளருவீர்கள். சரியா? இதெல்லாம் யாருக்கு? கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களுக்கு. சரியா? இந்த ஒரு ஆசீர்வாதம் இருக்குது. அடுத்து லூக்கா 1:50 நானே வாசிக்கிறேன். அவருக்கு பயந்தவர்கள் மேல் அவருடைய இரக்கம் தலைமுறை தலைமுறை தோறும் உள்ளது. சரியா? முதல்ல நீதி பார்த்தோம், இப்போ என்னது? இரக்கம். சரியா? அடுத்தது சங்கீதம் 34 எடுங்க எல்லாரும். சங்கீதம் 34:7. சங்கீதம் 34:7. பாளையரங்கி அவங்க விடுவிக்கிறார். கர்த்தருடைய தூதன், சொல்லுங்க, கர்த்தருடைய தூதன் அவருக்கு பயந்தவர்களை சூழ ஆலயம் இறங்கி அவர்களை விடுவிக்கிறார். விடுவித்தாரா? விடுவித்தாரா? யார? கர்த்தருக்கு பயந்தவர்களை. நம்ம வேதத்தில் யாரை பார்க்குறோம்? சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ. அப்படிதானா? அவங்க கர்த்தருக்கு பயந்தாங்க. அவங்கள எங்கேருந்து விடுவித்தார்? அக்கினி சூளையிலிருந்து விடுவித்தார். அப்படிதானே? ஒரு சேதமும் இல்லாமல் அப்படிதானே அவங்கள விடுவித்தார். நமக்கு எல்லாமே ஆதாரங்களாக எல்லாமே வேதத்தில் வைக்கப்பட்டிருக்கு. சரியா? ஆக நம்ம என்ன செய்யணும்? கர்த்தருக்கு பயப்படணும். சரியா? கர்த்தருக்கு பயப்படணும். கர்த்தருக்கு பயப்படுறத நமக்கு போதிக்கிறதும் யாரு தான்? அவர் தான். சரியா? கர்த்தருக்கு பிள்ளைகளே, அதே சங்கீதத்தில் தான் இருக்கும்னு நினைக்கிறேன். 34 பிள்ளைகளே எனக்கு வந்து செவி கொடுங்கள். 11 இருக்குது பாருங்கள். பிள்ளைகளே எனக்கு செவி கொடுங்கள், கர்த்தருக்கு பயப்படுதலை உங்களுக்கு போதிப்பேன். ஆக நம்மகிட்ட அந்த பயம் இல்லை, நமக்கு அப்படிப்பட்ட ஒரு ஃபீலிங் இல்லை, உணர்வு இல்லை அப்படின்னாலும் ஆண்டவர் என்ன சொல்கிறார்? நீங்கள் எங்கிட்ட வாங்க, நான் உங்களுக்கு அந்த பயத்தை போதிப்பேன் அப்படின்னு சொல்கிறார். சரியா? நம்ம எல்லாரும் கண்களை மூடி இப்போ ஜெபிக்க போகிறோம். உங்களுடைய நினைவு சிந்தனையெல்லாம் இங்கே தான் இருக்கணும். சரியா? யாரும் எங்கேயும் போயிடக்கூடாது. ஆதம்பாக்கத்தை விட்டு இல்லை, சர்ச்சை விட்டு இல்லை, இங்கே தான் இருக்கணும் எல்லோரும். சரியா? நேர நான் யாரையும் குனிய சொல்லல. நிமிர்ந்துருங்க, எல்லோரும் நிமிர்ந்துருங்க, கண்ணை மூடுங்க. இவ்வளோ நேரமும் நம்ம கர்த்தருக்கு பயப்படுதல் என்ன, கர்த்தருக்கு பயந்தா என்னென்ன ஆசீர்வாதங்கள், கர்த்தருக்கு பயப்படுறோம் அப்படிங்கிறத நம்மக்கிட்ட என்ன சுபாவம் இருக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம கற்றுக்கிட்டோம். ஆண்டவர் வந்து இப்போது உங்கள் பக்கத்தில் நிற்கிறார். பிள்ளைகளே வந்து எனக்கு செவி கொடுங்கள், கர்த்தருக்கு பயப்படுதலை உங்களுக்கு போதிப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். அந்த போதனை எங்கே இருக்குது? அவர் எழுதி கொடுத்த கர்த்தருடைய வேதத்தில். வேதத்தை வாசிக்கும்போது நமக்கு ஒரு நாளும் இடரல் இல்லை. வேதத்தை வாசிக்கும்போது நம்ம கர்த்தரோடு பேசிக்கிட்டு இருக்கிறோம், அவரும் நம்மோடு பேசுவார். இன்றைக்கி ஆண்டவர் உங்ககிட்ட கேட்குறார், நீ வேதத்தை வாசித்து எவ்வளவு நாள் ஆயிற்று? அதிகாலையில் எழுந்து நீ வாசிப்ப, என்னோடு பேசுவ அப்படின்னும் நான் காத்திருந்தேன். ஆனால் நீயோ ஆழ்ந்த உறக்கத்தில் இருந்த. காலையில் எழும்பி பேசுவ அப்படின்னு நான் எதிர்பார்த்தேன். நீ கடமைக்கு கூட என்னோடய வார்த்தையை படிக்காமல் எத்தனையோ நாள் போயிட்ட. மாலையில் வந்து பேசுவ அப்படின்னு நான் காத்திருந்தேன். ஆனால் நீ மணிக்கணக்காக உன் ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட எல்லாம் பேசிகிட்ருக்குற. இரவிலையாவது என் கூட பேசுவ அப்படின்னு நாங்கள் எதிர்பார்த்தேன். அப்போவும் நீ உறங்க போயிட்ட. அன்பு மகளே, மகனே, என்னை நீ மறந்து விட்டாயோ? நான் உன்னிடத்தில் நீடிய பொறுமையாக இருக்கிறேன் என்பதை நீ மறந்து என்னை அசட்டை பண்ணுகிறாயோ அப்படின்னு கர்த்தர் உங்கள் ஒவ்வொருத்தரையும் கேட்குறார்.
இது யூத்து பிள்ளைங்களுக்கு மட்டும் இல்லை, பெற்றோருக்கும் இந்த இடத்துல இருக்கிற ஒவ்வொருவர்கிட்டையும் ஆண்டவர் கேட்குறார், என்னுடைய வார்த்தையை நீங்கள் எப்படி நேசிக்கிறீங்க, எப்படி வாசிக்கிறீங்க? மனசார நம்ம ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுப்போம். நம்மளுடைய சூழ்நிலைகளும் நம்மளுடைய இருதயமும் நம்முடைய நிலைமையும் அவர் நன்றாய் அறிவார். நமக்கு டைம் கிடைத்தும் நம்ம அதை செய்யலைன்னா நம்ம தப்பு பண்ணுறோம். எல்லாத்துக்குமே டைம் இருக்கும்போது ஏன் இதுக்கு நம்மளால் டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியாது? அதனால் பிள்ளைகளே, வருஷத்தின் கடைசியில் நம்ம வந்திருக்கிறோம். நமக்கு இன்னும் 15-16 நாட்கள் தான் இருக்குது. ஆண்டவரோடு ஒப்புரவாகி, ஏசப்பா என்னை மன்னிச்சிருங்க, நீங்கள் எனக்கு எவ்வளவு பொக்கிஷத்தை கொடுத்துருக்குறீங்க, நான் அதை மறந்து உங்களை நான் அந்நியமாக நினச்சிட்டேன், என்னை மன்னிச்சிருங்க. சொல்லுங்கள், நீங்கள் மனசுக்குள்ளே சொல்லுங்கள், சத்தமாக சொல்லுங்கள், அது உங்கள் விருப்பம். ஆனால் நீங்கள் பேசணும், ஆண்டவரோடு பேசணும். என்னை மன்னிச்சிருங்கப்பா, என்னோடய டைம் எல்லாம் நான் தேவையில்லாத காரியத்தில் நான் செலவழிச்சிட்டேன், என்னை மன்னிச்சிருங்க. தேவையில்லாத இடங்களுக்கெல்லாம் நான் போயிட்டேன், என்னை மன்னிச்சிருங்க. அந்த நேரமெல்லாம் நான் உங்கள் பாதத்தில் உட்காந்துருக்கலாம், உங்கள் வார்த்தையை நான் படித்திருந்திருக்கலாம், தியானித்திருந்திருக்கலாம், உங்களுக்கு நன்றி சொல்லியிருந்திருக்கலாம். எவ்வளவோ வாய்ப்புகள் எனக்கு கொடுக்கப்பட்டதப்பா இந்த வருஷத்தில். நான் அதையெல்லாம் துச்சமாக நினச்சி உங்களை நான் தள்ளி வச்சிட்டேன், உங்கள் வார்த்தையை நான் தள்ளி வச்சிட்டேன். இன்றைக்கி நீங்கள் எங்களுக்கு உணர்த்திருக்கிறீங்க, இதற்காக நன்றி சொல்கிறேன். இந்த நாளிலிருந்து, இந்த நிமிஷத்துலேருந்து நான் உங்களோடு பேசுவேன்ப்பா, நான் உங்களோடு பேசுவேன். மானசீகமாக நான் உங்களோடு பேசுவேன், என் மனசுக்குள்ளே நான் உங்களோடு பேசுவேன். நான் வேறு எந்த சத்தத்தையும் நான் கேட்க மாட்டேன், நான் உங்களோடு பேசுவேன். நீங்கள் எனக்கு எல்லாவற்றையும் போதித்து நடத்துங்க. எத்தனை இடத்துல நான் வழி மாறி போயிருக்கிறேன், எத்தனை இடத்துல நான் பாதை தெரியாமல் நின்று இருக்கிறேன், எத்தனை பேர் முன்னாடி நான் அவமானப்பட்டிருக்கிறேன். ஆனால் நான் உங்களை பிடிச்சிருந்தா எனக்கு இதெல்லாம் நடந்திருக்காதுப்பா. நான் உங்கள் வார்த்தையை படிச்சிருந்தா, உங்கள் வார்த்தையை தியானித்திருந்தா எனக்கு இப்படிப்பட்ட அவமானங்கள்லாம் நடந்திருக்காதுப்பா. என்னை மன்னிச்சிருங்கப்பா. உங்கள் கரத்தை நான் பிடிச்சிக்கிறேன், உங்கள் வார்த்தையை நான் பிடிச்சிக்கிறேன். இனி என்ன நீங்கள் நடத்துங்க. உங்ககிட்ட என்ன முற்றிலும் முழுவதுமாய் ஒப்பு கொடுக்குறேன். எல்லாரும் ஒரு நிமிடம் எழும்பி நிற்போமா? ஏசாயா 11ஆம் அதிகாரத்தில் 2வது வசனம் இப்படி சொல்லுது, ஞானத்தையும் உணர்வையும் அருளுகிற ஆவியானவர், ஆலோசனையும் பலனையும் அருளுகிற ஆவியானவர், கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தை அருளும் ஆவியானவர் என்மேல் தங்கியிருக்கிறார். கர்த்தருடைய வார்த்தை இப்படியாக சொல்லுகிறது. ஆம் அன்பு பிள்ளைகளே, பெற்றோரே, கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தை ஆவியானவர் தான் நமக்கு கொடுக்கணும். எல்லோரும் அந்த ஆவியானவரை நாம் வாஞ்சித்து இந்த நேரத்தில் நம்ம மன்னிப்பு கேட்டுட்டோம். இப்போ நீங்கள் ஆண்டவர்கிட்ட ஆவியானவர் உங்ககிட்ட வந்து வாசம் பண்ணுனா சகலமும் உங்களுக்கு நல்லதாகவே இருக்கும். எல்லாவற்றையும் போதித்து நடத்துகிறவர், சகல சத்தியத்திற்குள்ளும் நடத்துகிற அந்த ஆவியானவர், கர்த்தருக்கு பயப்படுகிற பயம், அடுத்தாப்புல ஞானம், உணர்வு, ஆலோசனை, பலன், இப்படி எல்லாவற்றையும் கொடுக்கிற ஆவியானவர் நமக்குள்ளே வர வேண்டும். எல்லாரும் விட்டு கொடுத்து ஜெபிப்போமா? கரங்களை உயர்த்தி, ஆவியானவரே எனக்குள்ளே வாங்கப்பா. கரங்களை உயர்த்துங்க. யாரெல்லாம் இந்த ஆவியானவர் எனக்கு வேணும், ஆவியானவர் என்னோடு இருந்தால் என் பாதை இடராது, ஆவியானவர் என்னோடு இருந்தால் நான் சத்தியத்திற்குள்ளே நடப்பேன், நான் வெளிச்சத்தின் பாதையில் நடப்பேன், கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் எனக்கு வேணும், ஞானமும் உணர்வுள்ள இருதயம் எனக்கு வேணுங்கிறவங்க இந்த நேரத்தில் ஆவியானவரை வரவேற்போமா? ஹல்லேலூயா. ஆவியானவரே, இதோ எங்கள் பிள்ளைங்க மேலே நீங்கள் அசைவாடுங்கப்பா, நீங்கள் அசைவாடுங்கப்பா. ஹல்லேலூயா. ஞானத்தையும் உணர்வையும் கொடுக்கிற ஆவியானவர்,
ஆலோசனை பலனையும் அருளுகிற ஆவியானவர். இதோ கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் எங்களுக்குள்ளே ஊற்றப்பட வேண்டுமே. கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் உமக்கு உகந்த வாசனை என்று நாங்கள் படித்தோமே தகப்பனே. அப்படிப்பட்ட உகந்த வாசனையாய் நாங்கள் மாறும்படி கர்த்தருடைய ஆவியானவர் இப்பொழுதே எங்களுக்குள்ளே ஊற்றப்படுவீராக. ஹல்லேலூயா. ஓ ஹல்லேலூயா. ஆவியானவரே, வறண்ட நிலத்தின் மேல ஆவியை ஊற்றுவேன் என்று சொன்னவரே, தாகம் உள்ளவன் மேல என் ஆவியை ஊற்றுவேன் என்று சொன்னீங்களப்பா. இதோ இப்பொழுது இந்த பிள்ளைகள் மேல, வாலிப பிள்ளைகள் மேல, இந்த இடத்துல இருக்கிற ஒவ்வொருவர் மேலையும் உம்முடைய ஆவியானவருடைய அபிஷேகம் இப்பொழுதே இறங்குவதாக. ஹல்லேலூயா. எங்களை விட்டு கொடுக்கிறோம், ஆவியானவருடைய வல்லமைக்கு விட்டு கொடுக்கிறோம். ஆவியானவருடைய ஹல்லேலூயா அபிஷேகத்துக்கு அக்கினிக்கு எங்களை விட்டு கொடுக்கிறோம். ஓ லீகா பா லபா லீலி மாதே ரேஷேதே லக்கபோ ரபா. ஹல்லேலூயா. சகல சத்தியத்திற்குள்ளும் நடத்துகிற ஆவியானவர் எங்க பிள்ளைகளை நடத்தும்படியாய் கரம் பற்றி நடத்தும்படியாய். ஓ லீகபோ தரபோ லீஷிபா லேகே ரேபோ லீகா டட ரக்கபா. கர்த்தருடைய ஆவியானவர் பிள்ளைகளை நிரப்புங்கப்பா. இந்த நேரத்துல நிரப்புங்க. எங்க பிள்ளைங்க பாத செம்மையா இருக்கணுமே. ஹல்லேலூயா. அவர்கள் வெளிச்சத்துல நடக்கிற பிள்ளைகளாய் மாறணுமே. ஓ லீமா தரே கோபோ லீகா தரே ஷேதரபா. ஹல்லேலூயா. கர்த்தருடைய ஆவியானவர் என்மேல் எல்லாரும் சொல்லுங்க, கர்த்தருடைய ஆவியானவர் என்மேல் அமர்ந்திருக்கிறார், என்மேல் வந்திருக்கிறார், எனக்குள்ளே வாசம் பண்ணுகிறார். நான் இடறுவதில்லை. ஓ லீபா தல ஷெபோ லக்கரபோ லிலி கடடதரபா. ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் ஹல்லேலூயா உயர்ந்த அடைக்கலம் அல்லவா? ஆமாப்பா, எங்க பிள்ளைகளுக்கு நீங்க உயர்ந்த அடைக்கலத்தை கொடுக்க போறீங்கப்பா. இந்த நாளிலே நாங்கள் தியானித்தபடி எங்க பிள்ளைங்க உங்க சித்தத்தின்படி 1000 பேருக்கு, 100 பேருக்கு, 50 பேருக்கு, 10 பேருக்கு பட்டணத்திற்கே அதிபதிகளாய் மாறும்படி உமக்கு பயப்படுகிற பயம் இந்த நாளிலிருந்து அவர்களை பற்றி பிடிப்பதாக. ஹல்லேலூயா. கர்த்தருடைய கரமே இதை செய்யட்டும். எங்க பிள்ளைங்களை ஒப்பு கொடுத்து அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென்.